இது விவி நகர் 5வது தெரு. யூஸ்வலாக இந்த மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுக்கு வர்றது 1லேருந்து 3க்கு வருவாங்க. ஆனால் இந்த முறை 11ஆம் தேதி வந்து மீட்டர் ரீடிங் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டு ஸ்லாப் எல்லாம் இதாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்தப்போ 3000 சில்லற ரூபா வந்துச்சு. இப்போது 10,000 ரூபா கிட்ட வந்துடுச்சு. முன்னாடி வந்து ஒரு 300, 400, 500 அப்படி இருந்துச்சு. இப்போ 1266 யூனிட் ஆகிருக்குது. அதனால் ஸ்லாப்பு 1000 யூனிட் மேலே போயிடுச்சுன்னா 1150 அப்படி மேலே இது பண்ணுறாங்க. 500ன்னா ஸ்லாப் வேறு, அதுக்கு மேலே அப்படியே ஏறிட்டே போகுது. 3ஆம் தேதி ஆனால் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும். அதுதான். அவங்க ஆள் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டார். அப்புறம் அவர் லீவு போயிட்டு இருந்தார். இப்போ தான் வந்திருக்கேன் சார் என்னார். அவ்வளோதான். இல்லை, இந்த தெரு பூராவே இந்த யாருமே வரலையே. இங்கே இந்த பக்கம் யாருமே வரல. ஏஐக்கு ஃபோன் போட்டால் எடுக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? ரிங் ஆகினே இருக்குது, யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் கரெக்டாக 1 இல்லை 2ஆம் தேதி வருவாங்க, எடுத்துடுவாங்க. ஓரளவுக்கு நம்ம இபி பில்லெல்லாம் கட்டின்னு இருந்தோம். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த லேட்டு வந்ததுனால. இப்போ இந்த தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் டிலே ஆகினே வந்தது. இந்த மாதம் 11ஆம் தேதி வந்தாங்க. 11ஆம் தேதி வரும்போது இப்போ எனக்கு வந்து 1024 யூனிட் காட்டுது. சப்போஸ் இன்றைக்கி எனக்கு 6ஆம் தேதி 3ஆம் தேதி எடுத்திருந்தாங்கன்னா அந்த 1000 யூனிட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்லாப் போயிருக்கும். முன்னால் 800 யூனிட்னா எனக்கு 1500 ரூபாய் எனக்கு லாபம் எனக்கு கிடச்சிருக்கும். நான் தேவையில்லாத அவன் அதிகாரிங்க வந்து அவங்க ஆளுங்க போடாததால் சம்பளம் கொடுக்கல, அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்க. நாங்களும் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்க. அந்த என்ன சொல்கிறாங்க, என்னால் முடியலைங்க, எங்களால் அனுப்ப முடியல, அவ்வளோதான் அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க செய்கிற தப்புக்கு நாங்கள் ஏன் பலிகடாகணும்? நாங்கள் ஏன் அது அவங்க செய்கிற பிறகு நாங்கள் 2000 ரூபாய் கட்டணுமா? 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஏன் பே பண்ணணும்? நாங்கள் யூஸ் பண்ணால் பே பண்ணலாம். யூஸ் பண்ணாததை வந்து நாங்கள் ஏன் பே பண்ணணும்? அதான் எங்களுடைய இது. கரெக்டாக டைமுக்கு ரீடிங் எடுக்கணும். ரீடிங் எடுத்து அந்த யூனிட்டுக்கு நாங்கள் கட்ட தயாராக இருக்கோம். அன்றைக்கி டெஃபினட்டாக நாங்கள் ஃபைல் பண்ணோம். நானும் வெறும் ஃபைல் பண்ணுறது ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி காலையில் பண்ண வேண்டியது லேட் ஆகிடுச்சு. அது பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. ஏதாவது இவங்க ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்க, அது வேறு ஃப்ரீ கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும். 500 யூனிட்டுக்கு மேலே ஒவ்வொரு யூனிட் தாண்டுது இல்லை. இந்த ஸ்லாப் தாண்டதுக்கு காரணமே இந்த லேட்டாக வர்றது தான். லேட்டாக வர்றது கரெக்டாக 3ஆம் தேதி வரங்க. ஒரு டேட்டே கிடையாது. அவங்க அட்லீஸ்ட் 1லேருந்து 3, கரெக்டாக 1லேருந்து 3 இப்போ சொன்ன மாதிரி 3ஆம் தேதி கரெக்டாக வந்துடுவாங்க. 1ஆம் தேதியே வந்துடுவாங்க சார், 2ஆம் தேதி வந்துடுவாங்க. அதனால் அந்த டைமுக்கு வரணும். வந்து நாங்கள் ஏன் நஷ்டப்படணும்? அந்த நஷ்டத்தை நாங்கள் தாங்கிறதில்லை. அதுக்கு நாங்கள் ரெமெடியலாக போகிறோம். போயிட்டு அந்த இதுக்கு நடவடிக்கை போகிறோம். இருந்தால் அரசாங்கம் ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி, இது மட்டும் எங்கள் ஏரியாவில் இந்த வார்டு 64 இந்த விபி நகர் பக்கத்தில் ஏரியாலாம் வந்து இன்னும் எடுக்கலை. விபி நகர் இந்த பக்கம் எந்த நகர் சார் வரும்? பூம்புகார் ரீடிங் தெரியல. இந்த ஏரியா விபி நகர் தெரியும். இவங்க வந்து மொத்தம் 28,000 கனெக்ஷன் இருக்குதான். நான் இந்த லேடி சொன்னாங்க 28,000 கனெக்ஷன் இருக்குதான். 28,000 கனெக்ஷன் இந்த அதாவது பூம்புகார் நகர், இந்த இது ராஜாஜி நகர், இதுதான் அட்ரஸ். ஏஇ ஓஎன்டம் ராஜாஜி நகர் வந்து 28,000 கனெக்ஷன் இருக்குதான் டோட்டல். அந்த 28,000 கனெக்ஷன் இவங்க சரியாக எடுக்கலை, ஆள் போடலை. கேட்டால் ஆள் இல்லைன்றாங்க. ஆள் சம்பளம் கொடுக்கறதுக்கு வரமாட்டாங்க. டெம்பரரி கன்சால்டேட்டு வரமாட்டாங்க. நாங்கள் என்ன எங்கள் பைசா போட்டு கொடுக்க முடியுமா? ஒரு மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதிகாரிகளுடைய அவங்களால முடியாததால் அவங்க சொல்கிறாங்க. பட் இது வந்து நிரந்தர தீர்வு வரணும். அதுக்கு அவங்க ஸ்டெப் எடுக்கணும். அவ்வளோ. இபி ரீடிங் வந்து 2 மாதத்துக்கு ஒரு ரீடிங் எடுக்கிறாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி மேக்ஸிமம் 4ஆம் தேதி வருவாங்க. அது வந்ததுனால கரண்ட் ஸ்லாபை நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ என்ன வெயில் காலத்துக்கு கரண்ட்டு அதிகமாகுது. அதை பயன்படுத்தி ரீடிங் வந்து 500 யூனிட்டுக்கு மேலே போனாவே ஸ்லாப் எகிரிடுது. 600 யூனிட்டுக்கு போனால் போயிடுது. வருஷனுடைய அட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து ரீடிங் பாருங்கள், 5-12 போன வருஷம் வந்து 1100, 620, 622, 3000 மேக்ஸிமம் 3012 தான் போட்டிருக்கேன். இந்த வருஷம் வந்து ஒரு அந்த 600 யூனிட்டுக்கு மேலே 500 யூனிட் ஸ்லாப் தாண்டினவனே 600 யூனிட்டுக்கு மேலே 678 யூனிட்டுக்கு 3600. கரண்ட் பில் அதிகமாக இல்லை, ஸ்லாப் அதிகனால எங்களுக்கு இதாகுது. அது கூடிய சீக்கிரத்தில் அந்த கரெக்டான டேட்டில் மெயின்டைன் பண்ணி நாங்களும் சரி கரண்ட் ரீடிங் எகிரிதே பயந்து ஃபேனையெல்லாம் குறைச்சி போட வேண்டியதாகுது. சிலர் வீட்டில் 1000 யூனிட்டுக்கு வந்துடுது. வெயில் காலத்துக்கு வந்தது முடியதான் கஷ்டம்தான். ஆனால் அவங்களுக்கு வந்து 1200 யூனிட் 12,000 ரூபாய் போயிடுது, பில்லு போயிடுது. போக ஜாஸ்தி ஆகிடுது.
ஏன் ரீடிங் எடுக்க வரலன்னு கேட்டால் ஆள் இல்லை, எங்களுக்கே பால் பற்றாக்குறை. அது ஆள் பற்றாக்குறைக்கு நாங்கள் தான் சஃபர் ஆகணுமா? நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணாலும் வெயிலுக்கு கஷ்டப்படுறோம், கரண்ட்டுக்கும் கஷ்டப்படுறோம். அந்த அட்டை கூட கொடுக்குறதில்ல, ரீடிங் பேப்பர் ஒர்க்கே கிடையாது. இது மாதிரி பேப்பர் ஒர்க் இல்லைன்னா அட்டை இது கொடுக்க மாட்டேன். அதான் நாங்களாக பார்த்து எழுதி வைங்க. ரீடிங் வந்து மெசேஜ் அனுப்பிச்சா என்ன தெரியும்? படிக்கிறவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும்? பொம்பளைங்களை ரீடிங் அட்டை கொண்டவங்க தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியதுன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். யூஸ்வலாக 1ஆம் தேதி, மேக்ஸிமம் 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி. இந்த ரீடிங்கை காமிச்சிடறேன் பாருங்கள். எடுத்த ரீடிங்கு 5/12, 3/2, 1/4, 7/4 அந்த மாதிரி பண்ணது. இப்போ தான் இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஈத்தினே. அதுக்கு முந்தைய பழைய கார்டுலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3ஆம் தேதி 3ஆம் தேதி காலையில் வந்துடுவாங்க. அந்த டான் அந்த இருக்கும். இப்போ ஒரு வருஷமாக அது மற்ற இதை பற்றி சொல்ல, இந்த ஒரு வருஷமாக ஆள் பற்றாக்குறைன்றாங்க. கேட்டால் வேறு மாதிரி ரஃப் அண்ட் டப்பாக பேசுகிறாங்க அதிகாரிங்க. வந்து இருக்கு, அதுக்கு நாங்களாக பலிகடை ஆகணும். அது கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். கரெக்ட் டேட்டு பண்ணால் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்.